வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. செட்டிநாடு சிக்கன் வந்து நம்ம நல்லெண்ணெய் செய்யலாங்க. அது நல்லெண்ணெய் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனியாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, முழு தனியாக. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ இருக்குது, கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கேன், 2 பிரியாணி இலை எடுத்துருக்கேன். கல்பாசி வந்து செட்டிநாடு சிக்கனுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. கல்பாசி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலந்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மீடியமான தீயிலே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. இதை தீயாமல் வறுத்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். செட்டிநாடு சிக்கன் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கிளைமேட்டுக்கும் நமக்கு வந்து கோல்டு, இந்த ஃபீவரெல்லாம் இருந்தால் இது சாப்பிடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கோல்டு எல்லாமே கொஞ்சம் குறையும். ஏன்னா மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கோல்டுக்கு கொஞ்சம் அது அந்த த்ரோட் பெயினுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ அடுப்புலேயே வச்சு நல்லா இப்படி வறுத்து எடுத்துட்டுங்க. எல்லாமே நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். வதக்கி வச்சுருந்த இந்த மசாலாலாம் ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து இதை அரைச்சிட்டுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கல. ரொம்பவும் தொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அதோட 2 பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிங்களாங்க. ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கலாங்க. வந்து 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இதிலே வதக்கிக்கலாங்க. அந்த சிக்கன் எல்லாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இது மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்கவே இல்லை. சிக்கனில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரையும் சிக்கன் கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாங்க. ஓப்பன் பண்ணிடலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து எல்லா மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். காரம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே சேர்த்துட்டோம். இது வந்து அப்படியே கொஞ்சம் கலந்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்துட்டுங்க. இப்போ மிக்ஸி அரைச்சா அந்த கப்பில் அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். என்னென்னா கொஞ்சம் செட்டிநாடு சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து அப்படியே கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ திக்னஸ் போதுங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.